குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எழில் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருக்க கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் மீடியத்துக்குரிய கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துருக்கீங்க. எந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டுக்குரிய குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். சப்ஜெக்ட் பார்த்தா சோசியல் சயின்ஸ். டிஸ்ட்ரிக் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டுடைய கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கீங்க. தமிழ் மீடியத்துக்குரியது. குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்தவரை கொஸ்டின் வந்து 16 மார்க்கு கேட்டிருக்காங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை நீங்கள் 1 மார்க்ஸ் கொஸ்டினை படித்தாவே மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்லோவில் நம்பிங்க. ஏன்னா 1 மார்க் கொஸ்டினே உங்களுக்கு 19 மார்க்கு கேட்காங்க. அதுபோக மேப்பு 5 மார்க்கு கேட்டால் 24 மார்க் ஈஸியாக உங்களுக்கு 1 மார்க்கில் ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். அதுபோக கொஸ்டின் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 34 மார்க்குக்கு தான் கேட்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக் கார்டில் 1 மார்க்கும் மேப்பையும் நல்லா படித்தாவே போதும். நீங்கள் ஸ்லோவில் நினைப்பீங்க 24 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க்கும் 5 மார்க்கும் படிங்க. அதுலேருந்து 34 மார்க்ஸ் வருது. 2 மார்க் 5 மார்க்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு சாய்ஸ் உண்டு. 2 மார்க் பொறுத்தவரை 10 கேட்டு 7 அட்டன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. 5 மார்க்கை பொறுத்தவரை 6 கேட்டு அதில் நீங்கள் ஃபோர்ஸு இது வந்து இல்லைனா போதும் கொஸ்டின். ஸோ சோசியல் ரொம்ப கஷ்டம். சோசியல் சயின்ஸ் ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணாதீங்க. சோசியல் சயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டினை படிச்சுருங்க. ரெண்டாவது மேப்பு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின், அடுத்து 5 மார்க் கொஸ்டின் படிங்க. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பாய்.